ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அகரகரு சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கடல் பாசி இது வந்து கடையில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஜெல்லி பண்ணலாம் நம்மளே, அதுக்கு தான் வாங்கினேன். இந்த கடல் பாசி பாதி வெட்டி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஊற போடுவோம். இருங்க, 5 நிமிஷம் ஊற போடுவோம். அந்த கடல் பாசி வந்து நல்லா ஊறட்டும். ஊறினோடனே இந்த தண்ணியை எடுத்துடணும். ஏன்னா இது ஏதாவது அழுக்கு இருக்கலாம், ஏதாவது கெமிக்கல் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் தண்ணியில் நல்லா முழுகிற மாதிரி தண்ணி வச்சு கொஞ்சம் செய்கிறேன் இன்றைக்கி, அப்புறமேல் செய்யலான்ட்டு. அதனால் பாதி போட்டுக்கிட்டேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். பாதி எடுத்து வச்சுட்டேன். நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லையா ஒயிட்லேயும் சேர்க்கலாம். கண்ணாடி மாதிரி இருக்கும், செய்வோம். பாருங்க, ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். கட் பண்ணி இந்த பாருங்க சேர்த்துக்கிட்டேன். இதை அரைக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஜீனி சேர்த்து அரைச்சிப்போம். ஜீனியோ நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். ஜீனி போடுவோம். பாருங்க, ஜீனி போட்டிருக்கேன். 1 கப் ஜீனி போட்டிருக்கேன், சின்ன கப்பால். ஒரு 50 கிராம் இல்லை 75 கிராம் இருக்கும். பாருங்க, ஜூஸ் ஆக்கிட்டேன். இதில் நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம், நல்லாயிருக்கும். சக்கரை போட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சுப்போம், தண்ணி கலந்துப்போம். இதே தண்ணியாக தான் இருக்குது. இங்கே தண்ணி ஊற்றிப்போம். தண்ணியை ஊற்றி அடுப்பில் ஏற்றிப்போம். டேஸ்ட்டு பார்த்துப்போம், நல்லா நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டாக வச்சுப்போம். சக்கரை வேணால் சக்கரை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். மாம்பழம் நல்லா அடுப்பில் ஏற்றி தண்ணியாக இருக்குது. இதை வடிகட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம அப்புறமேல அகரகர் போட்டு கூட வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறது தான் நல்லது, பிசுறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். இது இயற்கையான கலர், இந்த கலர் வச்சுக்கலாம். நம்ம இது கலர் போட வேண்டியதில்லை. அந்த ஜூஸில் அகரகர் போட்டிருக்கேன், எடுத்து நல்லா ஊற வச்சுருந்ததை எடுத்து போட்டிருக்கேன். போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஒன்லி மேங்கோ ஜூஸ் தான். இந்த பாருங்கள், அகரகர் கிடக்கு. நல்லா கரையட்டும். இது நாளைக்கு காய்ச்சினோம்னா கரைஞ்சிரும். நல்லா கரையிற மட்டும் நான் ஒரு 20 நிமிஷமாக கரைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிளேட் வச்சுருக்கேன், சும்மா கழுவி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஈரப்பசை இருக்கிற மாதிரி, ஈரமாக இருக்கிற மாதிரி. இது இப்போ கொஞ்சம் கரைஞ்சி கலர் பாருங்கள், மாம்பழ கலர் தான். நான் எந்த கலரும் கலக்கலை. இது கரைஞ்சிட்டு ஒரு கணக்கும் கிடையாது. இதை கரையணும், அகரகர் கரையணும், அவ்வளோதான். நம்ம போட்ட சக்கரை கரையணும். இப்போ தட்டில் ஊற்றுறேன். பாருங்கள், இப்படி ஊற்றிடுறோம் தட்டில். ஊற்று. இது ஆறினோடனே, இது ஆறணும். இதில் ஊற்றிருக்கேன். இதில் வடிகட்டி ஊற்றிட்டேன். இது வந்து ஆறினோடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஜெல்லி ஆகிடும். ஓகே, நாளைக்கு காமிக்கிறேன் ஜெல்லி ஆனவுடனே. ஓகே, பை பை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ வந்துருச்சு. நல்லா இருக்கா? இயற்கையான கலரு, மாம்பழ கலர். நல்லா இருக்கு, சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு, நிஜமே ரொம்ப நல்லா இருக்கு. சரியா மாந்தா மா இந்தா வா, பிளேட்டில் தரட்டா?